தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உங்கள் யாவருக்கும் நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்கள் அன்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் நல்லவர். இந்த பிப்ரவரி மாதத்தினுடைய 3வது ஞாயிற்றுக்கிழமை காண செய்த தேவனை நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறேன். கடந்த 14 நாட்கள் தேவன் ஆச்சரியமாய், அதிசயமாய், அற்புதமாய் உங்களையும் என்னை நடத்தி இந்த 15ஆம் தேதி காண செய்த தேவனுக்கு இருக்கிற ஆழத்திலிருந்து நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுக்கிறேன். நாம் இந்த நாட்களிலே 73ஆம் சங்கீதம் அதனுடைய 23வது வசனத்தை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். Psalms 73 and verse 23. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆனாலும் நான் எப்பொழுதும் உம்மோடு இருக்கிறேன். உம்முடைய வலதுகையை பிடித்து தாங்குகிறீர். ஆனாலும் நான் எப்போதும் உம்மோடு இருக்கிறேன். என் வலதுகையை பிடித்து தாங்குகிறீர். கர்த்தருடைய வலதுகரம் என்கிற தலைப்பிலே கர்த்தர் கையை பிடித்து, வலதுகையை பிடித்து தாங்குகிறார் என்கிற செய்தியை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நீதிமானை தாங்குகிறார் என்று கடந்த வாரம் நாம் தியானித்தோம். ஆம் பிரியமானவர்களே, தேவன் நம்மை தாங்குகிற, சுமக்கிற, ஏந்துகிற தேவனாக இருக்கிறார். நீதியின் வலதுகரத்தினால் தாங்குவேன். முதல் 1ஆம் தேதி அன்றைக்கும் வலதுகரம் தாங்குகிற கரம், அணைக்கிற கரம், துணை செய்கிற கரம், முன்னே போய் கோணலானவைகளை செவையாக்குகிற கரம் என்று கேட்டோம். அதோடு கூட கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நீதிமான் தாங்குகிற கரத்தை குறித்து கேட்டோம். இன்னும் யாரையெல்லாம் கர்த்தர் தாங்குகிறார் என்பதை குறித்து இன்றைக்கு தொடர்ந்து நாம் தியானிக்கலாம். கர்த்தர் ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. 3ஆம் சங்கீதத்திலே சங்கீதக்காரனாகிய தாவீது தன்னுடைய அனுபவத்தை விதமாய் சொல்லுகிறான். 5வது வசனம், Psalms 3 verse 5. நான் படுத்து நித்திரை செய்தேன், விழித்துக் கொண்டேன், கர்த்தர் என்னை தாங்குகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் படுத்து நித்திரை செய்தேன், விழித்துக் கொண்டேன், கர்த்தர் என்னை தாங்குகிறார். ஒரு ராஜாவாய் தாவீது இந்த பாடலை எழுதுகிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். தன் குமாரன் அப்சலோமுக்கு பயந்து பாதரட்சை இல்லாமல் முகத்தை மூடிக்கொண்டு அவர் ஓடி போகிற போது இந்த சங்கீதத்தை அவர் எழுதுகிறார். முதல் வசனத்திலே, என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகி இருக்கிறார்கள், எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் அநேகர், தேவனிடத்தில் அவனுக்கு ரட்சிப்பு இல்லை என்று என் ஆத்துமாவை குறித்து சொல்லுகிறவர்கள் அநேகராயிருக்கிறார்கள். ஆனாலும் கர்த்தாவே, நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாயிருக்கிறீர். நான் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன், அவர் தமது பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து எனக்கு செவி கொடுத்தார். நான் படுத்து நித்திரை செய்தேன், விழித்துக் கொண்டேன், கர்த்தர் என்னை தாங்குகிறார். கர்த்தர் அவனை படுத்தாராம், நித்திரை செய்தாராம், தூங்கினாராம், விழித்துக் கொண்டாராம். கர்த்தர் அவனை தாங்குகிறார் என்று சொல்லுகிறார். இது ஒரு சாதாரண மனுஷன் சொல்லுகிற வார்த்தை அல்ல. ஒரு ராஜா, சமஸ்த இஸ்ரவேலின் ராஜா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவருக்கு எத்தனை சத்துருக்கள் இருப்பார்கள், எத்தனை விரோதிகள் இருப்பார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சவுலுக்காக யுத்தங்களை நடத்தின போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் எத்தனை பேரை அவன் கொன்றான். எத்தனை பேர் அவனுக்கு ஒரு பெலிஸ்தனை கொன்றானே. பெலிஸ்தியர்கள் விரோதமாக இருக்க மாட்டார்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கொஞ்சம் சிந்தித்து பார்த்தால், அவன் வனாந்திரத்திலே அப்சலோமுக்கு பயந்து ஓடுகிற போது வனாந்திரத்திலே படுத்து நித்திரை செய்து, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நான் விழித்துக் கொண்டேன், கர்த்தர் என்னை தாங்குகிறார் என்று சொல்லுகிறானே. அவனுக்கு எத்தனை சத்துருக்கள்! அந்நிய ராஜாக்கள் மாத்திரமல்ல, புறஜாதியான ராஜாக்கள் மாத்திரமல்ல, தன்னுடைய சொந்த குமாரனே அவனுக்கு விரோதமாய் எழும்பிவிட்டார். சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகி இருக்கிறார்கள். சத்துருக்களின் நடுவிலே தான் தாவீது தன்னை கர்த்தரை குறித்து சொல்கிறான். நான் படுத்து நித்திரை செய்தேன், விழித்துக் கொண்டேன், கர்த்தர் என்னை தாங்குகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அரண்மனையிலே அழகான பாதுகாப்போடு கூட, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பராக்கிரமசாலிகளுடைய பாதுகாப்போடு கூட, பட்டையும் ஈட்டி கேடையும் பிடிக்கிறவருடைய
பாதுகாப்போடு கூட அருமையாய் தூங்கிட்டு இருந்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த மனுஷன், நன்றாய் தூங்கின மனுஷன், வனாந்தரத்தில் ஒன்றுமில்லாத நிலவரத்தில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அவன் விழித்த போது சொல்லுகிறான், கர்த்தர் என்னை தாங்குகிறார். வாட் a wonderful எக்ஸ்பீரியன்ஸ். ஆம் பிரியமானவர்களே, தாவீதை மட்டும் இல்லை, உங்களை என்னை கர்த்தர் தாங்காவிட்டால் நம்முடைய ஜீவிதம் அழிந்து போய்விடும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நம்முடைய ஜீவியத்திலே நன்மையை நாம் காண முடியாது. அப்படிப்பட்ட நிலைமைக்கு நீங்களும் நானும் போய்விடுவோம். அப்படியாய் கர்த்தர் தாவீதை தாங்கினதை குறித்து அழகாய் சொல்லுகிறான். இன்னும் தாவீது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுகிற வேளையில தன்னை தாங்கினது மாத்திரமல்ல, நல்ல மனுஷனை கர்த்தர் தாங்குகிறாராம். நல்ல மனுஷனுடைய நடைகளை கர்த்தர் தாங்குகிறார் என்று சங்கீதம் 37 சங்கீதத்திலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் தாவீது அழகாய் சொல்லுகிறதை நமக்கு வாசிக்க முடியும். 23 24 வசனங்களை வாசிக்கலாம். Psalms 37 verse 23 and 24. நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும், அவனுடைய வழியின் மேல் அவர் பிரியமாயிருக்கிறார். அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை, கர்த்தர் தமது கையினால் அவனை தாங்குகிறார். நல்ல மனுஷனுடைய நடைகள், கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் பிரியமாயிருக்கிறாரா, அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை, கர்த்தர் கையினால தாங்குகிறாரா. அப்படியானால் நல்ல மனுஷனை கர்த்தர் தாங்குகிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நல்ல மனுஷனை குறித்து நம் வேதத்தில் படிக்கும்போது நீதிமொழிகள் 12 அதிகாரம் 2வது வசனத்திலே, Proverbs chapter 12 verse 2, அங்கே படிக்கும்போது நல்ல மனுஷனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. நல்லவன் கர்த்தரிடத்தில் தயை பெறுவான். நல்லவன் கர்த்தரிடத்திலே தயை பெறுவான். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். துர்சிந்தனை உள்ள மனுஷனை அவர் ஆக்கினைக்குட்படுத்துவார். நல்ல மனுஷன் தேவனிடத்திலே தயை பெற்றவனாயிருக்கிறானா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நீங்களும் நாளும் நல்ல மனுஷனாய் இருந்தால் தேவ தயவினால நாம் நிரப்பப்பட்ட மனுஷராய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் நாம் மாற முடியும். ஆம் பிரியமானவரே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்ல மனுஷன் நம்முடைய ஜீவியத்திலே நல்ல சுபாவம் நமக்கு இருக்க வேணும். நல்ல மரம் கனிகளால் அறியப்படுமா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய ஜீவியத்திலே நல்ல மனுஷன் இருந்தால் தேவனிடத்தில் மாத்திரமல்ல, மனுஷனிடத்திலும் தயை பெற்ற மனுஷரா இருக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களுக்கு எனக்கும் தயை இருக்கிறதா? ராஜாவின் கோபம் சிங்கத்தின் கர்ஜிப்புக்கு சமானம். அவருடைய தயையோ, ராஜாவின் தயையோ புல்லின் மேல் இறங்குகிற பனிக்குப்பா இருக்கிறதா? உங்க மேல என் மேல ராஜாவின் தயை, கர்த்தரின் தயை, தேவ தயை உங்களுக்கு எனக்கு ஒரு நாள் தேவை. தேவ தயவை கேட்போம். தயை பெற்றவன் தான் நல்லவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார், வேதம் சொல்லுகிறது. இன்னும் நீதிமொழிகள் 14 நாம் வாசிக்கும் போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Proverbs chapter 14 verse 14. பின்வாங்கும் இருதயம் உள்ளவன் தன் வழியிலேயும், நல்ல மனுஷனோ தன்னிலே தானும் திருப்தி அடைவான். திருப்தியுள்ள மனுஷன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தர் தந்ததிலே சந்தோஷப்படுகிற, கர்த்தர் கொடுத்ததிலே திருப்தி அடைகிற, கர்த்தர் தனக்கு கொடுத்ததிலே சந்தோஷமா இருக்கிற மனுஷன். இன்னைக்கு மனுஷனுடைய இருதயம் எப்படிப்பட்டதுன்னா, திருப்தியே வராது. கர்த்தர் என்ன கொடுத்தார், என்ன செஞ்சார், ஒன்னே ஒன்று சொல்றோம், ஜீவனோடு இருக்கிறதே கிருபை. தேவன் நமக்கு செய்த தயை, நம்ம உயிரோடு வச்சிருக்கிறதே தேவன் நம்ம மேல் வைத்திருக்கிற இரக்கம், நமக்கு செய்திருக்கிற நன்மைகளை நினைப்போம். நம்முடைய தகுதி என்ன? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் என்ன படிச்சிருக்கிறோம், நம்ம எப்படிப்பட்டவர்களா இருக்கிறோம், எங்கே நம்முடைய பின்னணி என்ன, நம்முடைய குடும்பம் என்ன, நம்ம எப்படி இருந்தோம், கர்த்தர் இன்னைக்கு எப்படி வச்சிருக்கிறார். இதை ஒரு மனுஷன் நினைத்தாலே தேவனுக்கு ரொம்ப நன்றியுள்ளவனா இருப்பான். ஆண்டவரே, இதுக்கு நான் எவ்வளவேன்னு தகுதி இல்லை, இந்த உயர்வுகளுக்கு நான் தகுதியற்றவன், இந்த மேன்மைகளுக்கு நான் தகுதியற்றவன், என்றவரே இந்த ஆசீர்வாதத்துக்கு நானும் என் குடும்பமும் பாத்திரவான்கள் அல்ல என்று தன்னை சொல்லுவான். ஆனால் இன்றைக்கு மனுஷனுக்கு எவ்வளவு கர்த்தர் செய்தாலும் திருப்தி வரதில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்ல மனுஷனோ
தன்னில் தானும் திருப்தி அடைவார். எனக்கு தந்திருக்கிற குடும்பத்துக்காய் ஸ்தோத்திரம், தந்திருக்கிற வருமானத்துக்காய் ஸ்தோத்திரம், தந்திருக்கிற பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம், தந்திருக்கிற வீட்டிற்காக ஸ்தோத்திரம், தந்திருக்கிற ஊழியத்துக்காய் ஸ்தோத்திரம், இந்த ஊழியத்தை செய்யும்படி என பலப்படுத்திருக்கிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லிக்கிட்டே இருப்போம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இரண்டாவதாக நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை நாம் படிக்கும்போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அங்கே நல்லவன் தன் பிள்ளைகளுக்கு சுதந்திரம் வைத்து போகிறான், பாவின் ஆஸ்தியோ நீதிமானுக்காக சேர்த்து வைக்கப்படும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அதே போலத்தான் 2 கொரிந்தியர் 12:14 அப்படி படிக்கிறோம். 2 Corinthians chapter 12 verse 14. பிள்ளைகளுக்கு பெற்றோர் தான் சுதந்திரத்தை வைக்கணுமா, பெற்றோருக்கு பிள்ளைகள் அல்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படியானால் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது என்னன்னா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நல்லவன் தன் பிள்ளைகளுக்கு சுதந்திரம் வைத்து போகிறான். அப்படியானால் நல்ல சாட்சிகளை, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நல்ல ஆவியை, நல்ல ஜீவியத்தை நாம் மாதிரியா வைப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதே சங்கீதத்தில் தான் நாம் படிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த சங்கீதக்காரன் சொல்லும், கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு, அவன் பிள்ளைகளுக்கு அடைக்கலம் கிடைக்கும். நான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த 14ஆம் அதிகாரத்திலே நீதிமொழிகள் 26வது வசனத்திலே அப்படி படிக்கிறோம். அப்படியானால் நாம் நல்லவர்கள் என்பதை எதனால் அறிந்து கொள்ளலாம்? நல்ல ஒழுக்கங்களை, முன்மாதிரிகளை, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நல்ல அடிச்சுவடுகளை நம் பிள்ளைகளுக்கு வைத்து போகணும். இந்த பூமியில நிறைய சொத்து சேர்த்து வச்சாலும் பிள்ளைங்க அடிச்சுக்கிடுவாங்க, எனக்கு உனக்குன்னு சொல்லி. அதை விட நல்ல முன்மாதிரியான ஜீவியம், ஜெப ஜீவியம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், வேத வாசிப்பின் ஜீவியம், தேவனோடு உறவாடுகிற ஜீவியம், நம் பிள்ளைகளுக்கு முன்பாக முன்மாதிரியா இருக்கிற ஒரு ஜீவியத்தை நாம் வைப்போமானால் அது அவர்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும். வேதமும் நம்மை நல்லவன் என்று சொல்வார். நல்லவனாய் நாம் ஜீவிப்போமானால் நாம் தள்ளுண்டு போக மாட்டோம், நாம் கீழே விழ மாட்டோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனிடத்தில் தயை பெறுவோம், நாம் திருப்தி உள்ளவர்களாய் ஜீவிப்போம். எல்லாவற்றுக்கும் மேலாய் இதைதான் வேதம் அழகாய் சொல்லுகிறது. மத்தேயு சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்திலேயும், லூக்கா 6ஆம் அதிகாரம் 45வது வசனத்திலேயும் வாசிக்கும் போது, மேத்யூ காஸ்பல் சாப்டர் 12 verse 35 அங்கே படிக்கும்போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அந்த நல்ல மனுஷனை குறித்து அழகாய் இயேசு சொல்லுகிறதை நமக்கு வாசிக்க முடியும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாததை பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே ஒரு நல்ல மனுஷனுடைய இருதயம் பொல்லாத மனுஷனுடைய பொக்கிஷத்திலிருந்து, பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷம், நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷம். இதை அப்படி இன்னும் கொஞ்சம் லூக்கா சுவிசேஷத்தில் 6:45 நாம் படிக்கும்போது கொஞ்சம் கூட வித்தியாசமா இருக்கிறது. நம் ஒரே வசனம் தான், கொஞ்சம் வித்தியாசம். வாசிக்க கேட்கலாம். லூக் சாப்டர் 6 verse 45. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். லூக்கா 6:45. நல்ல மனுஷன் தன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லதை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் தன் இருதயமாகிய பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். இருதயத்தின் நிறைவினால் அவன் வாய் பேசும், அவன் வாய் பேசும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படியானால் நல்ல மனுஷனுடைய இருதயம், பொல்லாத மனுஷனுடைய இருதயம், நம்முடைய இருதயம் ஒரு பொக்கிஷ சாலைக்கு ஒப்பா இருக்கிறது. நம்முடைய இருதயத்தில் மறைந்திருக்கிற நல்ல குணங்கள், நம்ம இருதயத்தில் பெற்றிருக்கிற அபிஷேகம், நம் இருதயத்தில் பெற்றிருக்கிற இருதயமாகிய பலகையில் எழுதி வைத்திருக்கிற வேத வசனங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு மனுஷனுடைய இருதயம் எதனால் நிறைந்திருக்கிறதோ அதனாலே அவன் வாய் பேசுகிறதா. நீங்களும் நானும் நல்ல மனுஷனாய் இருப்போமானால் நம்முடைய இருதயம் கிருபையால், வசனத்தால், அபிஷேகத்தால், தெய்வீக சுபாவங்களால், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், உங்களுடைய இருதயமும் என்னுடைய இருதயம் நிரம்பி இருக்கும். அப்படியானால் நாம் நல்லவர்களாக இருப்போம். நாம் பேசும்போதும் நல்லவைகளையே பேசுவோம், நலமானதையே பேசுவோம், பிரயோஜனமானதே பேசுவோம்.
கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆனால் பொல்லாத மனுஷன் தன் இருதயத்தில் பொல்லாத சிந்தனைகளும் மார்க் 7:21 சொல்லப்பட்டிருக்கிற இந்த எல்லா சுபாவங்களும் நம்முடைய இருதயத்தில் இருக்கும். நம்முடைய இருதயம் இன்றைக்கு எப்படி இருக்கிறது? நன்றியுள்ள இருதயம் இருக்கிறதா? நல்ல மனுஷன் தன்னிலே தானும் திருப்தி அடைவானா? தனக்கு இருக்கிறதுல போதும் என்கிற இருதயம் அவனுக்கு உண்டாகும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது மிகுந்த தேவ பக்தி, அது பக்தியுள்ள ஜீவியத்தை காண்பிக்கிறது. உங்களுக்குள்ள எனக்குள்ள நல்ல மனுஷனா இருந்தால், நல்ல மனுஷனுடைய நடைகளிலே கர்த்தர் பிரியப்படுகிறார். கர்த்தர் உங்களை என்னையும் வேலி அடைக்கிறவராக இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இரண்டாவது ஒரு குறிப்பை நான் பேச ஆசைக்கிறேன். தாவீது இவ்விதமாய் ஜெபிக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். 51 சங்கீதம் 12 வசனத்திலே, Psalms 51:12, இங்கே தாவீதினுடைய பின்மாற்ற ஜீவியத்தை குறித்து நமக்கு படிக்கிறோம். அங்கே பின்மாற்ற ஜீவியத்தில் இருந்த தாவீது தன் பாவங்களை அறிக்கையிட்டு தேவனிடத்திலே கெஞ்சுகிறதை, ஜெபிக்கிறதை கேட்கிறோம். உமது இரட்சணத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உற்சாகமான ஆவி, ஸ்பிரிட் ஆஃப் எந்தோசியம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உற்சாகமுள்ள ஆவி எனக்கு தாரும். சோம்பலின் ஆவி எனக்கு வேண்டாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முறிந்து போன ஆவி எனக்கு வேண்டாம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு உணர்வுள்ள ஆவி, ஸ்பிரிட் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங். உற்சாகமுள்ள ஆவி, கர்த்தருடைய காரியங்களில் உற்சாகப்படுத்துகிற ஆவி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யாத்திராகம புஸ்தகத்திலே கர்த்தர் உற்சாகப்படுத்தினவர்கள், ஏவினவர்கள் உற்சாகமாய் கர்த்தர் கிரியை செய்தார் என்று படிக்கிறோம். நம்மை கர்த்தர் ஏவுகிற ஆவி, உற்சாகப்படுத்துகிற ஆவி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் நமக்கு தேவை. நம்ம அநேக நேரங்களில் ஆவி குளிர்ந்து போவதனாலே, ஆவி உற்சாகமற்று போகிறதுனாலே நாம் பலவீனங்களுக்கும் சத்துருக்கும் சோம்பலுக்கும் இடம் கொடுக்கிற மனுஷராய் நாம் மாறி போய் விடுகிறோம். இந்த நாட்களிலே உங்களுக்குள்ள எனக்குள்ள இந்த உற்சாகமுள்ள ஆவி கர்த்தரிடத்திலே நாம் கிருபையாய் கேட்போம். ஆண்டவரே, எனக்கு உற்சாகத்தின் ஆவியை தாரும், உற்சாகமுள்ள மனுஷனாய் என்னை மாற்றும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆம் பிரியமானவர்களே, கர்த்தரால் ஏவப்படுகிற ஆவி எனக்கு தாரும். 35 அதிகாரம் யாத்திராகம புஸ்தகம் 25 வசனம் 26 வசனத்திலே நாம் படிக்கும்போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதோடு கூட 29 வசனம், செய்யப்படும்படி கர்த்தர் மோசையை கொண்டு கற்பித்த வேலைக்குரிய யாவையும் கொண்டு வர இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே தங்கள் இருதயத்தில் உற்சாகமடைந்த ஸ்திரீகள் புருஷர் யாவரும் கர்த்தருக்கு காணிக்கை மனப்பூர்வமாய் கொண்டு வந்தார்கள். உற்சாகம் நமக்கு வேணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எந்த ஸ்திரீகளுடைய இருதயம் ஞான எழுப்புதல் அடைந்ததோ அவர்கள் எல்லாரும் வெள்ளாட்டு மயிரையும் திரித்தார்கள். பிரபுக்கள் ஏபத்திலும் மார்பதக்கத்திலும் பதிக்கும் கோமேதக முதலிய ரத்தனங்களையும் பரிமளங்களையும் விளக்கெண்ணையும் அபிஷேக தைலத்துக்கு சுகந்த வர்க்க தூபத்தையும் வேண்டியவைகளை கொண்டு வந்தார்கள். ஞான இருதயம் உள்ள ஸ்திரீகள் எல்லாரும் தங்கள் கைகளினால் தங்கள் நூற்ற இளநீலை இரத்தாம்பர நூலையும் சிவப்பு நூலையும் வெள்ளிய பஞ்சு நூலையும் கொண்டு வந்தார்கள். மனப்பூர்வம் உள்ள ஸ்திரீ புருஷர் யாவரும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அவர்கள் காணிக்கைகளை, ரத்தனங்களை, பொன்னை கொண்டு வந்தார்கள் படிக்கிறோம். அப்போ உற்சாகம், ஆவியானவரால் ஏவப்படுகிற அந்த ஆவி நமக்கு வேணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதைதான் 17 அதிகாரம் 22 வசனம் நீதிமொழிகளின் புஸ்தகத்திலே Proverbs 17:22 அங்கே படிக்கும் போது, முறிந்த ஆவியை யாரால் தாங்கக்கூடும்? முறிந்த ஆவியை யாரால் தாங்கக்கூடும்? கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த ஆவி முறிந்து போகுமானால், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், broken spirit, நம்முடைய ஆவி முறிந்து போகுமானால் அதை தாங்க ஒருத்தரால முடியாது. கர்த்தருடைய நல்ல நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எனக்கு அருமையானவர்களே, உங்க ஆவியும் என் ஆவியும் முறிந்து போயிடக்கூடாது. மனமகிழ்ச்சி நல்ல ஔஷதம். முறிந்த ஆவியோ எலும்புகளை உலர் பண்ணும். முறிந்து போன ஆவி எலும்புகளை உலர பண்ணிருமா? நீதிமொழிகள் 15:13 வாசிக்கும் போது, chapter 15 Proverbs verse 13, மனமகிழ்ச்சி முகமலர்ச்சியை தரும், மன துக்கத்தினாலே ஆவி முறிந்து போ. துக்கம் ஆவி முறிந்து போக பண்ணும்.
அன்னாள் மன துக்கமுள்ளவளா இருந்தாள். அவளை துக்கப்படுத்தின பெண்ணினாள். அவளுடைய ஆவி முறிந்து போக பண்ணினாள். ஆனாலும் கர்த்தருடைய கிருபையினாலே அவள் ஆலயத்திற்குள்ள போய் தன் இருதயத்தை ஊற்றி முறிந்த ஆவியை தள்ளி போட்டு புது அபிஷேகத்தால் புது எண்ணெயால் நிரப்பப்பட்டாள். புது ஆசீர்வாதத்தால் நிரப்பப்பட்டாள். உங்க ஜீவியத்திலும் என்னுடைய ஜீவியத்திலும் முறிந்த ஆவி எலும்புகளை உலர பண்ணுமா? முறிந்த ஆவி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் துக்கத்தை, மன துக்கத்தை உண்டாக்குமா? முறிந்த ஆவிக்கு இடம் கொடுக்க வேண்டாம். இன்னும் நீதிமொழிகள் 18:14 படிக்கும்போது 18:14 மனுஷனுடைய ஆவி அவன் பலவீனத்தை தாங்கும், முறிந்த ஆவியை யாரால் தாங்கக்கூடும்? நம்முடைய ஆவி முறிந்து போக இடம் கொடுக்க வேண்டாம். அதனால சிலர் என்ன ஆண்டவர், என்ன ஜபம், என்ன கர்த்தர், சில நேரம் ஜபம் கேட்கலன்னா ஊழியக்காரர்களுக்குள்ளே கூட அப்படிப்பட்ட பலவீனம், முறிந்து போகிற ஆவி, இவ்வளவு ஜெபிச்சு கிடைக்கலையே. நம்முடைய ஜீவியத்தில் ஆண்டவரிடத்துல கேட்போம், ஆண்டவரே உற்சாகமான ஆவி, என்னை உயிர்ப்பிக்கிற ஆவி, என்னை பலப்படுத்துகிற ஆவி, என் எலும்புகளை கலிகூற பண்ணுகிற ஆவி, அப்படிப்பட்ட ஆவி அபிஷேகத்தை எனக்கு தருவீராக என்று ஆண்டவரிடத்துல கேட்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்ல மனுஷன் தன் இருதயத்தை சரிப்படுத்துவோம். அவன் பேர் எப்படியோ அவன் அப்படியே. அவன் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் நீதிமொழிகள் 12 கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் நம்ம படிக்கும்போது அவன் எப்படியோ அவன் அப்படியே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய ஜீவியத்திலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம் பொல்லாத 28 நீதிமொழிகள் 23:7 விதமாய் படிக்கிறோம். நம் இருதயம் எப்படியோ அவன் நாம் அப்படிதான். நல்ல மனுஷன் என்றால் இருதயம் செவ்வைப்படுத்தப்படும். நல்ல பொக்கிஷமாகிய இருதயத்திலிருந்து எடுத்து பேசுவான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்ல ஆவி, நல்ல இருதயம், நல்ல ஆவி. முறிந்த ஆவி வேண்டாம். உற்சாகத்தின் ஆவி, சோம்பலின் ஆவி வேண்டாம். நீதிமொழிகள் 19:15 படிக்கும்போது சோம்பல் தூங்கி விழ பண்ணும். 31:27 நீதிமொழிகளை படிக்கும்போது அவள் சோம்பலின் அப்பத்தை அல்ல என்று படிக்கிறோம். பிரசங்கி 10:18 சொல்லுகிறது, சோம்பலினால் மேல்மச்சு பழுதாகும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆம் பிரியமானவர்களே, நீதிமொழிகள் 10:4 விதமாய் சொல்லுகிறது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏழையாய் மாறிடுவானா? சோம்பல் உள்ளவன் ஏழையாய் மாறிடுவானா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சோம்பர் கையால் வேலை செய்கிறவன் ஏழையாவான். சுறுசுறுப்புள்ளவன் கையோ செல்வத்தை உண்டாக்கும். ஏழையாய் மாறிடக்கூடாது. வருத்தத்துக்கு சஞ்சலத்துக்கு நேராய் ஓடிடக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் சுறுசுறுப்பின் ஆவி, சோம்பலின் அப்பம் வேண்டாம். சோம்பல் தூங்கி விழப்படுகிற ஆவி வேண்டாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மேல்மச்சு, நம்முடைய ஆவிக்குரிய எல்லா அனுபவங்களும், மேல் மீட்ட அனுபவங்கள் எல்லாம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அது என்னவாய் மாறிடும்? பழுதாயிடும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த அனுபவத்துக்கு இடம் கூடாதபடி ஆண்டவரே உற்சாகமுள்ள ஆவினால் என்னை தாங்கும். ஆண்டவரே உற்சாகமுள்ள ஆவி என்னை தாங்கட்டும். முறிந்த ஆவி எனக்கு வேண்டாம், சோம்பலின் ஆவி எனக்கு வேண்டாம் என்று நம்மை ஒப்பு கொடுப்போம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நம்முடைய இருதயம் செவ்வையானதா இருக்கட்டும். நல்ல இருதயமாய் மாறட்டும். கர்த்தர் நம்மை உயர்த்துவார். கர்த்தர் நம்மை மேன்மைப்படுத்துவார். நம்மை தாங்குவார். ஒப்பு கொடுப்போமா? ஜெபிப்போமா? நல்ல தெய்வமே, உமக்கு ஸ்தோத்திரம். அடியார்களை தாழ்த்துகிறோம், பெருமையாக்குறோம். இது பாராட்டின எல்லா தயவுக்காக, எல்லா இரக்கத்துக்காய் ஸ்தோத்திரம். இந்த மாதத்திலே 15ஆம் தேதி காண செய்திருக்கிறீரே, அதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த மாதம் உண்மையாகவே எங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறீர். என் வலதுகையை பிடித்து தாங்குகிறீர். நீரோ நல்ல மனுஷனை தாங்குகிறீர். அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை. இந்த கையால் அவனை தாங்குகிறீர். நாங்கள் நல்ல இருதயம் உள்ள மனுஷராய், தயை பெற்ற மனுஷராய், எங்களுடைய சந்ததிக்கு முன்மாதிரியை சாட்சி வைத்து போகிற மனுஷராய் எங்களை மாற்றும்படி ஜெபிக்கிறோம். எங்கள் இருதயத்தை சுத்தமாக்கிக் கொள்கிற நல்ல பொக்கிஷம், வசனம், அபிஷேகம், வல்லமை ஆண்டவர் எங்களுடைய இதயத்தில் தங்கியிருக்க, நல்ல சுபாவங்கள், விளையேற பெற்ற குணாசீதங்கள் தங்கியிருக்க எங்களுக்கு உதவி செய்யும். எங்களுடைய ஆவி உற்சாகமுள்ள ஆவியாய், சோம்பலின் ஆவியாய் அல்ல, முறிந்த ஆவியாய் அல்ல, உற்சாகமுள்ள ஆவியாய் எங்களுடைய ஆவியை மாற்றும். உற்சாகமுள்ள ஆவி எங்களை தாங்கட்டும். உற்சாகத்தின் ஆவினாலே ஏவப்படட்டும். ஆவியானவர் எங்களை ஏவணும். ஆவியானவர் எங்களை எழுப்பணும். ஆவியானவர் எங்களை உணர்த்தணும். ஆண்டவரே, அப்படிப்பட்ட கிருபை எங்களுக்கு தாரும், எங்களை நடத்தும்.
கேட்கிற ஜனங்கள் எல்லாரும் நீர் ஆசீர்வதியும், உயர்த்தும், கனப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.